முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு நடத்தவில்லை என்றும் பொழுதுபோக்குக்காகவே அரசியல் நடத்துகிறார் என்றும் மாஜி எம்எல்ஏ குப்பனின் தம்பி கிருஷ்ணன் கூறியுள்ளார். அண்மை காலம் வரை ஓபிஎஸ் அணியின் திருவள்ளூர் மாவட்ட செயலாளராக செயல்பட்டு வந்தவர் கிருஷ்ணன். திருவொற்றியூர் தொகுதி முன்னாள் அதிமுக எம்எல்ஏவான குப்பனின் தம்பியான கிருஷ்ணன் ஓபிஎஸ் அணியிலிருந்து திடீரென விலகி அண்ணன் இருந்த இபிஎஸ் தலைமையிலான அதிமுகவுக்கு திரும்பி இருக்கிறார். இது குறித்து அவர் நமது நிருபருக்கு பேட்டியளிக்கையில், அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு இயக்கம் நடத்துவதாக பலர் ஓபிஎஸ்ஐ கருதி கொண்டிருக்கிறார்கள் என்றும், அவர் உண்மையிலேயே பொழுதுபோக்குக்காக அரசியல் நடத்தி வருவதாக கிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். பிரதமரிடம் மிகுந்த செல்வாக்குமிக்க தலைவராக காட்டிக்கொண்ட ஓபிஎஸ்ஐ தொண்டர்கள் கை கழுவி விட்டனர் என்றும், தன்னுடைய அனுபவத்தில் 5% தொண்டர்கள் கூட இல்லாத ஓபிஎஸ்ஐ அதிமுக எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இதை ஒரு அணியாவோ தொண்டர் மீட்பு குழுவாவோ நடத்துற ஒரு பொழுதுபோக்குக்காக பொழுதுபோக்கு ஒரு சாதனமாக தான் நடத்துறாரு அவர். அதுக்கு எல்லாரும் வர்றீங்களா வாங்க, போறீங்களா போங்க, அவருக்கு ஞாபகம் வந்தா கூப்பிடுவார், ஞாபகம் வரல கூப்பிட மாட்டார். அதுதான் அவருடைய ஸ்டாண்டு. அதில் எந்த மாற்றமும் அவர் கையில் அரசியல் பண்ணணும் செய்யணும். இந்த நம்மளை நம்பி வந்திருக்காங்களே தொண்டருங்க, நம்மளை நம்பி வந்திருக்காங்க, அவங்க நிலைமை என்னன்ற அவர் யோசிக்கிறதும் கிடையாது. அதை யோசிக்கிற மாதிரி அவருக்கு எண்ணமும் இல்லை. மத்தியில் அவருக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கு. பிரதமர் மோடிலாம் அவருக்கு சப்போர்ட்டிவா இருக்காரு. இதெல்லாம் உங்களுடைய பார்வைக்கு படலையா? மத்தியில் இருக்காரு, இருந்ததுனால தான் கட்சி எல்லாத்தையும் எடப்பாடியிடம் கொடுத்துட்டாங்க. இவர் கையில் இவ்வளோ செல்வாக்கு இருந்ததுனால தான் எல்லாத்தையும் எடுத்து அண்ணன் எடப்பாடியார்களை கொடுத்து கட்சியை இப்போ நீ ஆட்சி. அவர் கூட தான் ஓபிஎஸ் கூட தான் பயணிச்சோம். ஆமாம், பயணித்தோம். இப்போ அவர் 5% கூட இல்லைன்னு எந்த ஆனால் இருந்ததுனால நாங்கள் அவர் கூட பயணித்ததுனால தான், அதை பார்த்ததுனால தான் சொல்கிறேன். நான் அவர் கூட நாங்கள் பயணித்து பார்த்ததுனால தான் சொல்கிறோம். எல்லாமே நாங்கள் செலவு பண்ணி, ஆர்ப்பாட்டத்திலேருந்து அவர் சொன்ன கூட்டத்திலேருந்து எல்லாமே நாங்கள் செலவு பண்ணி பண்ணோம். நாங்கள் பண்ணுறோமே தவிர எழுந்து கூட அதுக்கு என்னன்றது கூட நிற்க முடியல. அப்புறம் எப்படி எப்படி ஒரு தலைவர்னா என்ன? தலைவர்னா என்ன? தொண்டர்களை வேலை வாங்குறதா தலைவருடைய வேலை. வேலை வாங்கணும், வேலை சொல்லணும், வேலை செய்யணும். நம்ம என்ன பர்ஃபார்மன்ஸில் நம்ம ஆட்கள் இருக்காங்கன்றது பார்க்கறது தான் வேலை. அது இல்லையே. ஓபிஎஸ் இபிஎஸ் இணைப்புக்கு சாத்தியமே இல்லைன்ற முறையில் தான் நிலையில் தான் நீங்கள் அதிமுக திரும்பினீங்களா? ஓபிஎஸ் இபிஎஸ் இணைப்பு என்பது இல்லை. அதுக்கு தகுதியாகவும் எலிஜிபிளாகவும் ஓபிஎஸ் இல்லைன்னு தான் நம்ம நினைக்கணும். ஏன்னா நான் அவர் கூட 1.5 வருஷம்